தமிழ் குர்ஆன். மேலும் அல்லாஹ் இறக்கி வைத்த இவ்வேதத்தை பின்பற்றுங்கள் என்று அவர்களிடம் கூறப்பட்டால் அவர்கள் அப்படியல்ல, எங்களுடைய மூதாதையர்கள் எந்த வழியில் நடக்க கண்டோமோ அந்த வழியையே நாங்களும் பின்பற்றுகிறோம் என்று கூறுகிறார்கள். என்ன, அவர்களுடைய மூதாதையர்கள் எதையும் விளங்காதவர்களாகவும் நேர்வழி பெறாதவர்களாகவும் இருந்தால் கூடவா? கேள்வி பதில். சிலர் கபர்ஸ்தான் சென்று மல்லிகை பூ மாலைகளை கபரின் மீது விரித்து வைக்கிறார்கள். பின் கபரின் அருகில் நறுமணத்துக்காக அகர்பத்திகளையும் வைக்கிறார்கள். இப்படி செய்வது சரியான நடைமுறையா? கபர்ஸ்தான் என்பது உடல்களை நல்லடக்கம் செய்யும் இடம். கபர் என்பது ஒரு மனிதரின் நல்லடக்கம் செய்யப்பட்ட இடம். சிலர் கபரின் மீது பூ மாலைகளை விரித்தும் அருகில் நறுமண அகர்பத்திகளையும் வைப்பது அறியாமை மற்றும் மூட நம்பிக்கையின் காரணமாக இவ்வாறு செய்கிறார்கள். இவ்வாறு நாம் செய்வது தவறு. அந்த பூ மாலைகளின் நறுமணத்தையோ அல்லது அகர்பத்தி நறுமணத்தையோ அங்கு நல்லடக்கம் செய்யப்பட்டவருக்கு உணர்ந்து கொள்ள முடியாது. மேலும் நாம் ஏதேனும் நல்லடக்கம் செய்யப்பட்டவரிடம் பேசினாலும் அதை அவர்களால் கேட்க முடியாது. ஒருவர் இறந்தவுடன் அவருக்கும் இந்த உலகத்திற்குமான தொடர்பு முற்றிலும் அறுபட்டுவிடும். அவ்வாறு செய்வது தவறு என்றால் எது சரியான முறை? தொழுகைக்கான நேரத்தில் தொழுதுவிட்டு இறந்தவருக்காக இறைவனிடம் துவா, அதாவது உருக்கமான பிரார்த்தனை செய்ய வேண்டும். நீங்கள் மனம் விரும்பியபடி நல்லடக்கம் செய்யப்பட்டவருக்காக துவா செய்யலாம். சில உதாரணங்கள்: இறைவா, அவருக்கு கபரில் எந்த வேதனையும் இல்லாமல் நீ பாதுகாப்பு அளிப்பாயாக. இறைவா, அவருடைய பாவங்களை நீ மன்னிப்பாயாக. இறைவா, அவருக்கு நீ சொர்க்கத்தை தருவாயாக. கபர்ஸ்தான் செல்லலாமா? நாம் அடிக்கடி கபர்ஸ்தான் செல்லலாம். அங்கு அடக்கம் செய்யப்பட்ட அனைவருக்காகவும் இறைவனிடம் துவா செய்யலாம். அது நமக்கு மௌத்தை, அதாவது மரணத்தை ஞாபகப்படுத்தும். அதன் மூலமாக நாம் மேலும் இறையச்சம் அடையலாம்.